இன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்தது. அவர்கள் சக்தி குறைந்து கொண்டே வந்தது. அப்போது தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டார்கள். பார்க்கடலை கடையுங்கள், அப்போது பல அதிசயங்கள் கிடைக்கும். அதனால் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். பார்க்கடலை கடையும் போது பல அற்புத பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வர ஆரம்பித்தன. அப்போது லட்சுமி தேவி வெளிவந்தார். அதற்கு பிறகு காமதேனு என்ற தெய்வீக பசுவும் வந்தது. அதற்கு பிறகு ஒரு அதிசய மரம் தோன்றியது. அதுதான் கற்பக விருட்சம். இந்த மரத்திடம் யாராவது நல்ல மனதுடன் ஆசை கேட்டால் அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும். அதனால் தேவர்கள் அந்த மரத்தை தேவலோகத்திற்கு கொண்டு சென்றார்கள். தேவலோகத்தில் இந்த மரம் அனைவருக்கும் ஆசை நிறைவேற்றும் மரமாக இருந்தது. நல்ல மனசு, நல்ல செயல்கள் இருந்தால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கற்பக விருட்சம் போல ஆசைகள் நிறைவேறும். அதனால்தான் இந்த மரத்தை ஆசை நிறைவேற்றும் மரம் என்று சொல்கிறார்கள்.